கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். செப்பனியா 3:15. The Lord has taken away your judgments. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவிடம் அநேக மக்கள் பாவம் செய்த ஒரு ஸ்திரீயை இழுத்து வந்தனர். ஆண்டவரே, இவள் பாவம் செய்தாள், இவளை கல்லறிந்து கொள்ள மோசே என்ற நம் பிதா சொல்லியிருக்கிறார், நாங்கள் செய்யலாமா என்று கேட்டனர். இயேசு அவர்கள் உள் நோக்கங்களை அறிந்தார். அந்த பெண்ணுடன் தவறு செய்த ஆணை விட்டுவிட்டு இவர்கள் பெண்ணை மட்டும் அழைத்து வந்தனர். கர்த்தர் இயேசு அவர்களிடம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறியட்டும் என்று கூறியவுடன் ஒவ்வொருவராய் தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய் அந்த ஸ்திரீயை இயேசுவின் முன் விட்டுவிட்டு கடந்து சென்று விட்டனர். இயேசு தரையிலே எழுதி கொண்டிருந்தார். நிமிர்ந்து பார்த்தார். அந்த பெண்ணை தவிர யாரையும் காணவில்லை. அந்த பெண்ணிடம் கூறினார், நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அவளுக்கு நேர இருந்த ஆக்கினையை கர்த்தர் அகற்றினார். எரிகோவின் பொருட்களை இச்சித்த ஆகான் மேல், அவன் குடும்பத்தின் மேல் ஆக்கினை வந்தது. அதேபோல அனனியா சப்பீராளின் மேல் ஆக்கினை வந்தது. ஆனால் இன்று நம் ஆக்கினைகளை அகற்றியதாக கர்த்தர் சொல்கிறார். நாம் செய்த துரோகத்தாலோ பாவத்தாலோ ஏற்பட்ட எல்லா ஆக்கினை தீர்ப்புக்கும் நம்மை கர்த்தர் விலக்கி ரட்சிக்கிறார். நாம் ஆண்டவரை நேசிப்போம். ஆமன். ஆக்கினைகளை அகற்றுகிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைய ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, மந்திரவாதியின் தவறான ஆலோசனையினால் தன் சொந்த பேரனையை கொன்ற தாத்தாவை நினைவு கூறுகிறேன். அருமையான குட்டி குழந்தையை இழந்த குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக ஜெபிக்கிறேன். தவறான ஆலோசனை கொடுக்கிற மக்களை சந்தியும், மந்திரவாதிகளை சந்தியும், நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, மந்திரவாதியின் ஆலோசனைகளை கேட்கிற பெற்றோருக்காக, தாத்தா பாட்டிமாருக்காக ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இதயத்தை தாரும். தவறான காரியங்களை துணிந்து செய்து பிறரை வேதனைப்படுத்தாதபடி, கண்ணீர் வடிக்க வைக்காதபடி தேவரீ கிருபையாய் அவர்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உணர்வுள்ள இதயத்தை தாரும். இந்த நேரத்திலே மந்திரவாதிகளுக்காக, மனந்திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். நரபலி கொடுக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். நரபலி கொடுக்கிற பழக்கத்தை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றிவிடும், முற்றிலுமாய் ஒழித்துவிடும். உணர்வுள்ள இதயத்தை மக்களுக்கு தாரும். சிறு குழந்தைகளை காப்பாற்றும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.